from Life of Happiness. இப்போ நம்ம பண்ண போகிறது எக்கு பொரியல், முட்டை பொரியல். அதுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும், தோசைக்கல் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கல் காயணும், அது காஞ்சிருச்சு. இப்போ நான் எண்ணெய் போட போகிறேன். எண்ணெய் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், இப்போ கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டாடா அதோட டேஸ்ட் அதை இழுத்துக்கும். அடுத்து அந்த காரமும் வராது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குதா, அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்குதா. அடுத்து கொஞ்சமாக இதை கரண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு முறை இப்படி கலக்குவோம். கலக்கி முடிச்சதும் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, போட்ட முட்டையை இப்போ நம்ம உடச்சி போட்ட முட்டையை கல்லில் ஊற்ற போகிறோம். அப்படியே கலக்குவோம். கீழே பிடிச்சிக்கூடாது, கரெக்டாக அசால்ட்டாக பண்ணாமல் இது கரெக்டாக சூப்பராக அழகாக பண்ணுவேன். கீழே ஊற்றாம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலக்கியாச்சு. இப்போ எக்கும் கட்டி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்குங்க, தோசைக்கு தொட்டுக்குங்க, எதுக்கு வேணாலும் தொட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு முக்கியமாக நல்லா இருக்கும், பரோட்டாக்கும் நல்லா இருக்கும். அதேமாரி ரொம்ப கலக்கணும், அடியை பிடிச்சிக்காம கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வந்துருச்சு. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் வேணும், காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் ரொம்ப வேணும்னா 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதே கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாவை போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கலக்கி விடணும். பச்சை மிளகாய் வேகணும்ல, அது உடஞ்சி அதுக்குள்ளே காரம் போகணும். ஆஃப் பண்ண கடைசி ப்ராசஸ் ஃபினிஷ். இத்தினுண்டு கொஞ்சமாக எடுத்துட்டு கடைசி ப்ராசஸில் கொஞ்சமாக இத்தினுண்டு ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு போட்டுருங்க. அடுத்து லைட்டாக ரொம்ப லைட்டாக உப்பு போட்டுட்ருங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு திரும்ப பிளேட்டுக்கு போட்டுருங்க. எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கலக்கி விட்டாச்சு, லாஸ்ட் ப்ராசஸாக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சிம்மை எடுத்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சுற்றி வளைச்சி எக்குவாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இப்படி இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டுக்கு போடணும். ஹாட் ஸ்பைசி எக்கு பொரியல், முட்டை பொரியல் இப்போ ரெடி. நம்ம பண்ண முட்டை பொரியல் பச்சை மிளகாய் கூட இப்படி பூச்சி காரம் சூப்பராக இருக்கு. நல்ல காரசாரம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் அவர் வீடியோ. ஹாட் ஸ்பைசி எக் பொரியல் ரெடி. சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.